நீங்க குலோப் ஜாமுன் செய்யும்போது ஒண்ணா கரைஞ்சு போயிடுது, இல்லைன்னா வெடிச்சு போயிடுதுன்னா, இந்த டிப்ப மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரா வரும். நீங்க குலோப் ஜாமுன் பவுடர் நார்மல் ரெடிமேட் பவுடரே வாங்கிக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த அளவு சுகர் எடுக்கிறீங்களோ, அதே அளவு தண்ணி ஊத்தணும். மேக்ஸிமம் இதுக்கு 1 கப்ல இருந்து 1 1/2 கப் அளவு சுகர் பிடிக்கும். நீங்க எந்த அளவு 1 கப் சுகர்னா 1 கப் தண்ணி ஊத்தணும். அவ்வளோதான் சுகர் சிரப் ரெடி. அதுக்கப்புறம் மாவு பிசையும்போது நீங்க 1/4 கப்புக்கு கம்மியா கையில தண்ணி வச்சுக்கோங்க டம்ளர்ல. அது ஊத்தும்போதே தீர்த்தம் நம்ம தெளிப்போம் இல்லைங்களா? அந்த மாரி தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும். ஒரு 4லருந்து 5 தடவ. அதுக்கு மேல கொஞ்சம் கூட புடிக்காது தண்ணி. அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு பெசஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அளவு தெரியலைன்னா டேபிள் ஸ்பூன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சுக்கோங்க. அடுத்ததா உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கூட வெடிப்பே வராத மாரி நல்லா அழுத்தம் குடுத்து குடுத்து உருண்டை பிடிக்கணும். இதுதான் 3வது டிப். கடைசியா நம்ம பொரிக்கிற எண்ணெய் லோ ஃப்ளேம்ல மட்டும் தான் இருக்கணும். அதிலேயே நீங்க பெரட்டி பெரட்டி அந்த ஹீட்லயே நீங்க சுட்டு எடுக்கணும். ஃபுல் வீடியோ லிங்க் தமிழ்ஸ் கிச்சன் பை சந்தியா யூடியூப் சேனல்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.